ஒரு ரூபாய்க்கு எத்தனை அணா? 16 அணா. ஒரு ரூபாய்க்கு 16 அணா. உங்களுக்கு தெரியுமா சார்? அவ்வளோ வயசானவரை நீங்கள் பார்த்தா அப்படி தெரில சார். ஒரு ரூபாய்க்கு 16 அணாக்கள். இப்போ இவர் ஊருக்கு போகிறதுக்கு 3/4 ரூபாய் வேணும். 3/4 ரூபாங்கிறது 12 அணா. இப்போ மீதி 4 அணா இருக்குது. 4 அணா இருக்குது. அதில் 2 அணாவுக்கு நல்ல பெரிய ஐயங்கார் ஹோட்டலில் காஃபி சாப்பிட்லாம். இன்னும் சந்தோஷமாக இந்த வெற்றியை நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு கொண்டாடுவோம் அப்படின்ட்டு 2 அணாவுக்கு நல்ல ஒரு காஃபி வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றார். கையில் இன்னும் 2 அணா இருக்குது. டிக்கெட்டு பணம் போக 2 அணா இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க முன்னாடி அவர் பக்கத்தில் ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் வந்து ஐயா தர்மம் போடுங்கயான்றார். இவருக்கு இந்த பிச்சை போடுறதுல என்றைக்குமே உடன்பாடு கிடையாது. அவன் உழைச்சி தான் சம்பாதிக்கணும். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நல்ல காசுன்னு தான் இவர் எப்பயுமே நினைப்பார். யாருக்கும் இவர் பிச்சை போட்டதே கிடையாது, அதை ஆதரிக்கிறவரும் கிடையாது. ஆனால் பக்கத்தில் நின்று கண்ணு தெரியாதவர் வந்து ஐயா தர்மம் போடுங்க ஐயான்னு உடனே இவருக்கு ஏற்கனவே வெற்றியில் தான் இருக்கிறார். போன காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஒரு நல்ல காஃபி சாப்பிட்டு அதை கொண்டாடிட்டோம், மீது இந்த 2 அணா தானே போட்டோம் அப்படின்னு அப்படி அந்த 2 அணாவை கம்பீரமாக போட்டுறார். அந்த பிச்சைக்காரரை தொட்டு தடவி 2 அணானோடனே அவருக்கு சந்தோஷம். ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் நீண்ட ஆயுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகண்டு போயிடுறார். ஹாய் அப்படின்னு சந்தோஷமாக போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டரில் 12 அணாவை கொடுக்குறார். அவங்க வாங்கிட்டு சொல்கிறாங்க, நேற்றுலேருந்து 1 அணா டிக்கெட் கூடிருச்சு, இன்னும் 1 அணா கொடுங்க. பெரிய யோசிக்கிறாரு, இன்னும் 1 அணா கொடுங்கவா, என்னடா பண்ணுறது? டீயை பார்க்குறாரு, பிச்சைக்காரரு பிச்சை எடுத்துகிட்ருக்கிறாரு. நம்ம தான் 2 அணா போட்டோம்ல, அவர்கிட்ட போய் கேட்போமா, எனக்கு 1 அணா தேவைப்படுது, 1 அணா நீங்கள் வச்சுக்கோங்க, 1 அணா எனக்கு கொடுத்துருங்க, நம்ம தானே கொடுத்தோம், நம்ம காசு தானே அப்படின்னு கொஞ்சம் 2 அடி வைக்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே தோணுது, கடன் கொடுத்தா திருப்பி வாங்கிடலாம், தர்மத்தை எப்படி திருப்பி வாங்குறது, தர்மத்தை திருப்பி வாங்கினா அது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு தயங்கி நிற்கிறார். அப்போ ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, அரையணா அந்த தட்டில் போட்டுட்டு 1/4 அணா எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் வந்து 1 அணா போட்டுட்டு அரையணா எடுத்துகிட்டு போகிறார். இது அவங்கக்கிட்ட உள்ள காசில் ஒரு பங்கை போட்டு அதில் பாதி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. அப்போ நம்மளும் நம்ம கையிலேருந்து 1 அணாவை போட்டுட்டு அந்த 2 அணாவை எடுத்துக்கிடுவோம். இப்போ 1 அணா கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு டிக்கெட்டு காசு கிடச்சிரும், இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், மற்றவங்களும் அப்படி செய்கிறாங்களே அப்படின்ட்டு நேராக போய் அவர் பாக்கெட்லேருந்து 1 அணா 12 அணாவில் 1 அணாவை எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த 2 அணாவை எடுக்கிறார் பாருங்க. அந்த பிச்சைக்காரர் கையை பிடிச்சிடறார். ஏன் சாமி, யாரோ ஒரு புண்ணியமா வாழ்க்கையிலே தடவை எனக்கு 2 அணா போட்டிருக்காரு, அதை போய் நீ எடுக்கிறிய சாமி 1 அணாவை போட்டுட்டுன்னு வேர்த்துருது இவருக்கு. பிச்சைக்காரர்கிட்ட மாட்டிட்டோமேன்ட்டு அந்த 1 அணாவையும் போட்டுட்டு மன்னிச்சுக்கோங்கன்ட்டு இங்கிட்டு நகண்டு வந்துடுறாரு. இந்த குழப்பத்தில் அவர் போக இருந்த ட்ரெயின் போயிடுச்சு. உடனே முடிவு பண்ணிட்டார், ட்ரெயினும் போயிடுச்சு, இருந்த இன்னொரு அணாவும் போயிடுச்சு, 11 அணா தான் இருக்குது, இன்னும் 2 ஸ்டேஷன் நடந்து போனோம்னா அதுக்கடுத்து இந்த காசுக்கு டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போயிடலான்னு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பின் குறிப்பு சொல்கிறார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அது நான் விட்ட ட்ரெயின், என்னைய விட்டுட்டு போன ட்ரெயின். அந்த ட்ரெயினில் அந்த காசு கரெக்டாக இருந்தால் அவர் ட்ரெயினில் போயிருப்பார். பிச்சைக்காரனுக்கு தர்மம் போட்டதுனால அந்த ட்ரெயின் அவர் மிஸ் பண்ணிட்டார். அந்த ட்ரெயின் தான் ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளான ஒரு ரயில். இருந்தா கூட ஒரு மிகப்பெரிய ஒன்றை அழித்து விட முடியும். ஆனால் நம்ம பக்கம் அறம் இருக்க வேண்டும், நம்ம பக்கம் தர்மம் இருக்க வேண்டும், நம்ம பக்கம் நியாயம் இருக்க வேண்டும். இதைத்தான் எல்லா படைப்புகளும் திரும்ப 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 நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. மகாபாரதத்தில் ஒரு வாசகம் உண்டு, அறம் என்பது ஒரு தாமரை பூவின் தண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய நூலை போன்றது. இந்த தாமரை இலை தண்டுக்குள்ள மெல்லுசா ஒரு நூல் இருக்கும், அதை திரியெல்லாம் போடுவாங்க சில பேர். அந்த மெல்லிய நூல் தான் அறம். ஆனால் அதை கொண்டு ஒரு யானையவே கட்டிவிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அது நீதி சார்ந்ததாக நியாயம் சார்ந்ததாக இருந்தால் எந்த பெரிய விஷயத்தையும் கட்டி போட முடியும் என்று அறம் சார்ந்த எழுத்துக்களைத்தான் நம்முடைய புத்தகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கிராமத்திலே பாருங்களேன், எங்கள் பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க ரொம்ப முன்னாடி. இப்படி நடந்து வரும்போது ஒரு கல் அவங்க காலில் தட்டிடுச்சுன்னு வைங்க, தட்டி லைட்டாக ரத்தம் வந்துருச்சுன்னா அங்கனுக்குள்ளே ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு அப்படியே யோசிப்பாங்க. என்ன பாட்டி யோசிக்கிறீங்க அப்படின்னா, காலையிலேருந்து யாரையாவது வஞ்சேனான்னு யோசிக்கிறேன் அப்படிம்பாங்க. யாரையாவது திட்டிவிட்டேனா, தப்பு செய்யாத எவனையாவது காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேனா, யாருக்காவது காசு குறையா கொடுத்தேனா அப்படிம்பாங்க. ஒரு சின்ன காயம் நமக்கு வந்தால் கூட எப்பயோ செஞ்ச ஒரு குற்றத்துக்கான தண்டனை என்று இன்றைக்கும் கூட கிராமத்தில் இருக்கிற மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி எங்கள் பாட்டி ஒரு நாள் ஒருத்தன் வெளியூர்லேருந்து வந்தான்,
அந்த பையனை பார்த்த உடனே, தங்கேஸ்வரி மகன் தானடே நீ? அம்மா பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. படித்து நல்ல நிலைமையில இருப்பீங்கடா. நீங்கள் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. உங்கள் அம்மா கொஞ்சம் பேருக்கா பிள்ளைச்சோறு கொடுத்துருக்கா? இந்த தெருவில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் பிள்ளைச்சோறு உங்கள் அம்மா தானே கொடுத்தா. கண்டிப்பாக நீ உன் பிள்ளைக்குட்டி எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு. அப்போ ஒரு புண்ணியம் என்பது, நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு நன்மை என்பது, இதற்கு முன்னாடி நம்முடைய பெற்றோர்களோ அல்லது நாமோ செய்கிற நன்மைகள் தான் நம் குடும்பத்தின் நன்மைகளாக விளையும் என்பதை ஒரு கிராமத்து மூதாட்டி போகிற போக்கில் சொல்லிடுறான். நம்ம கிராமத்தில் அவ்வளோ அறம் இருந்ததுங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு கிராமம்னா அவ்வளோ எரிச்சலாக நினைக்கிறோம். ஆனால் கிராமத்தில் எவ்வளவு அறம் இருந்தது தெரியுமா? பிள்ளைச்சோறு அப்படிங்கிற வார்த்தை நம்ம சவுத்தில் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். மற்ற ஊர்களில் இந்த வார்த்தை உண்டா என்னன்னு தெரில. ஒரு தெருவில் ஒரு சாதாரண ஏழை குடியானவன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க குழந்தை பெற்றிருக்காங்கன்னு வைங்க. குழந்தை பத்து ஒரு 10-20 நாள் தான் ஆயிருக்கும். கணவன் எங்கேயோ வேலை தேடி கூலி வேலைக்காக போயிருப்பான். மூத்த குழந்தை ஒரு 2 வயசில் இருக்கும். இந்த அம்மாக்காரி என்ன பண்ணுவா, ஒரு கும்பாவை இந்த மூத்த குழந்தைகிட்ட கொடுத்து, அந்த தெருவிலே யார் கொஞ்சம் பணக்காரங்களோ அவங்க வீட்டை சொல்லி அங்கே போய் பிள்ளைச்சோறு வாங்கிட்டு வா தம்பிக்கு அப்படிம்பாங்க. 20 நாள் ஆனால் தம்பி சாப்பிடவா போகிறான்? பிறந்து 20 நாள் தான் ஆயிருக்கு. இந்த பிள்ளையும் அதை நம்பி வாங்கிட்டு போய் அந்த பணக்கார வீட்டு வாசலில் நின்று, தம்பிக்கு பிள்ளைச்சோறு கொடுப்பீங்களா அம்மா சொன்னாங்க, வாடி உனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இவ்வளோ பெரிய கும்பா வாங்கி, அது நிறைய சோறு வச்சு, நிறைய பூண்டு போட்டு செஞ்ச எலும்பு குழம்பு ஊற்றி, சைடில் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி, இந்தா கொண்டு போய் அம்மாட்ட கொடுன்னு அந்த அம்மா கொடுக்கும். இந்த பிள்ளை வாங்கிட்டு வரும். இந்த பிள்ளைச்சோறு அந்த 20 நாள் குழந்தைக்கு இல்லை, 20 நாள் குழந்தையை பெற்றெடுத்து அடுத்த வேளை சாப்பாடு தனக்கும் இல்லாமல் மூத்த பிள்ளைக்கும் இல்லாமல் இருக்கிறாள் இல்லையா, அவளுக்குத்தான் அந்த பிள்ளைச்சோறு. இது யாரையும் சொல்லி காட்டவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அவளே மறுநாள் இந்த குழந்தை போகாட்டி கூட அந்த அம்மா வீட்டுக்கு வரும். ஏன்னா மணி 12:30 உன் அவளை காணும், அவள் தூங்கிட்டா, எழுப்புனாலும் எந்திக்க மாட்டுக்கா, கொடு அந்த கும்பாவை, நான் சோறு போட்டு கொண்டு வரேன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ தன்னுடைய தெருவில் யாரோ ஒரு வயிறு பசித்திருக்கும் போது என் வீட்டு வயிறுகள் நிரம்பக்கூடாது என்று நினைத்த அறம் ஒரு காலத்தில் நம் கிராமத்தில் எல்லா தெருக்களிலும் இருந்தது. அதனால தான் குரானில் ஒரு வசனம் வரும், அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் உண்ணுகிறவன் இஸ்லாமியன் அல்ல என்று ஒரு வார்த்தை வரும். அதனால தான் அவங்க நோன்பு இருக்கிற காலங்களில் அவங்களுக்கு தானே நோன்பு இருக்கிறாங்க, சாயந்தரம் அவங்களுக்கு தானே பசிக்கும், அவங்க தானே சாப்பிடணும். ஆனால் அந்த தெருவில் இருக்கிற எல்லா சமயத்துக்காரங்களுக்கும் நோன்பு கஞ்சி கொடுத்து தாங்கள் சாப்பிடுகிற பழக்கம் இன்றைக்கும் நம்முடைய மக்களிடத்தில் இருக்கிறது என்றால் இது அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. இதுக்கெல்லாம் கைத்தட்டலாம். அப்படியே எனவே நான் நோன்பு கஞ்சியை ஊற்றப்படுறேன். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம நிறைய கடந்து வந்துட்டே இருக்கிறோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எவ்வளவு விஷயங்கள் சக மனிதனுக்கு இதை சொல்லி காட்டவே மாட்டாங்க யாரும். எவ்வளவு சண்டை அவங்களோட வந்தாலும் இதை சொல்லி காட்ட மாட்டாங்க, இதை மனசுக்குள்ள யாரும் வச்சிருக்கவும் மாட்டாங்க. இது போற போக்கில் அன்றாட வாழ்க்கையில் செய்கிற ஒரு செயலாக இந்த அறம் சார்ந்த செயல்கள் நடந்து கொண்டே இருந்தது. சி மோகன் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ஒரு கட்டுரை தொகுதி வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரு சம்பவம் எழுதியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்ட ஒரு சம்பவம், போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர், அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளருக்கு கதை சொல்ல போகிறார். தயாரிப்பாளர் யார்? அமெரிக்காக்காரர், பெரிய பணக்கார நாடு. இயக்குனர் போலந்து நாட்டுக்காரர், நம்மளை மாதிரியான ஒரு நாடு அது. இவர் கதை சொல்கிறார். அவர்கிட்ட திரைக்கதையுடைய ஒரு காட்சியை சொல்கிறார். சார், ஹீரோ அமெரிக்காக்காரன் சார், அவன் ஒரு வேலையை வெளிநாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வர்றான். வந்து ஒரு காஃபி கஃபேல உட்காந்து அவன் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். எதுக்கு 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. இவன் ஊர்லேருந்து கிளம்பும் போதே அவன் ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டான். 2 பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, பயங்கரமாக வாக்குவாதம் முற்றி எப்படியே தொலைஞ்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஊருக்கே கிளம்பி வந்துட்டான். வந்ததுலேருந்து அவளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. நான் நல்லபடியாக வந்துட்டேன், நீ என்ன செய்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட அவன் விசாரிக்கலை. இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த காஃபியை சாப்பிடும்போது அவன் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வந்துட்டே இருக்குது, இந்த பிள்ளைகிட்ட நம்ம ஒரு வார்த்தை கூட பேசலையே, கோச்சிட்டு அப்படியே வந்துட்டோமேன்னு உறுத்திட்டே இருக்குது. இப்போ நண்பனை பார்த்து சொல்கிறான், ஒரு 5 நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படின்னு எந்திரிச்சு இறங்கி எதிர்க்க பக்கம் இருக்கிற ஒரு கடையில் டெலிஃபோன் எடுத்து ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு வார்த்தை தான் பேசியிருக்கிறான். டமால்னு ஒரு சத்தம், இவங்க காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த கஃபேல ஒரு வெடிகுண்டு வெடிக்குது, எல்லாரும் இறந்துடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் அவன் உள்ளே உட்காந்துருந்தா அவன் இறந்து போயிருப்பான். ஆனால் திடீர்னு மனைவியோடைய ஞாபகம் வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவோன்னு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உறுத்தல் தாங்க முடியாமல் எந்திரிச்சு வந்து ஃபோன் பேசுகிறான். இங்கே வெடித்து எல்லாரும் இறந்துடுறாங்க. இப்போ சொல்லுங்கள் சார், என்ன சக்தி அவனை இயக்கி இருக்கும்?
கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரு பேரன்பு அவங்கள இயக்கி இருக்குமா, இல்லை இது ஒரு தற்செயலான சம்பவம் தானா, இல்லை இதுக்கு பேர் தான் விதியா அப்படின்னு அந்த இயக்குனர் தயாரிப்பாளர்கிட்ட கேட்குறார். தயாரிப்பாளர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களை மாதிரி சின்ன நாட்டுக்காரங்க தான் இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. நாங்கள் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான், இந்த வெடிகுண்டு வச்சவன் யாருன்னு கண்டுபிடிப்போம், அவனை கொலை பண்ணிடுவோம், நாங்கள் சேஃப்டியாக இருப்போம். இவ்வளவு தான் எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் அறம். இப்போ அந்த கட்டுரையாளர் சொல்லுகிறார், இந்த போலந்து நாட்டுக்காரரை போல தான் நம்ம இந்திய நாட்டு மக்களும் பெரிய பணக்கார நாடுகள் ஆயுதங்கள் தான் வெற்றி என்று நினைக்கின்றன, நம்புகின்றன. நம்மை போன்ற நாடுகள் தான் அறம் இருக்கிற இடம்தான் வெற்றி என்பதை நம்புகின்றன, அதன்படி செயல்படுகின்றன. இதுதான் பெரிய நாடுகளுக்கும் சின்ன நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க அப்படியே எல்லாத்தையும் நசுக்கி போட்டு அவங்க சேஃப்டியாக இருந்தால் போதும், அவங்க பாதுகாப்பாக இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள். நம்மளால் அப்படி நினைக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கண்ணகியா பாண்டிய நெடுஞ்செழியனை கொன்னா? கண்ணகி கொல்லலை, அந்த அறச்சீற்றம் கொன்றது. அவனை நம்பி வந்த ஒருத்தன்கிட்ட விசாரிக்காம தண்டனை கொடுத்தாரு இல்லையா, அந்த அறம் தான் அந்த அரசனை கொன்றது என்பதுதான் நம்ம தமிழ் மண்ணினுடைய அறம் சார்ந்த சிந்தனையாக இருக்க முடியும். ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதினார், தர்க்கத்துக்கு அப்பால். எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு தர்க்கம் பண்றோம் இல்லையா, இது சரியா இது தப்பான்னு தர்க்கம் பண்றோம். தர்க்கத்துக்கு அப்பால் அப்படின்னு ஒரு கதை எழுதினார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் பதிவு செய்கிறார். அவர் ஒரு சிந்தனை வச்சுக்குவாராம், நமக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. பொதுவாக நம்ம எல்லா செயலையுமே எப்படி தீர்மானிப்போம், இது வெற்றி இல்லைன்னா தோல்வி. என்ன ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு இது வெற்றி இன்னைக்கு இது தோல்வி, அப்படிதான் நினைப்போம். அவர் எப்படி நினச்சிக்குவாராம், எந்த வேலைக்கு போனாலும் சரி, எதை எய்ம் பண்ணி போனாலும் சரி, இது தோத்துரும் அப்படின்னு நினச்சி போவாராம். வெற்றி நினச்சி போய் அது தோல்வியான தானே தோல்வி, இது தோல்வின்னு நினச்சி போவாராம், தோத்துருச்சுன்னா ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிக்குவாராம். எப்படி சிந்திச்சிருக்கா பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒருத்தன் போய் பணம் கேட்க போகிறோம், அவன் பணம் கொடுத்தா நமக்கு வெற்றி, பணம் கொடுக்கலன்னா தோல்வி தானே. இவர் போகும்போதே என்ன நினைப்பாரான், நம்ம பணம் கேட்போம், அவன் கொடுக்கக்கூடாது, அவன் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி போவாரான். அப்போ கொடுக்கலாட்டி ஜெயிச்சிட்டார், கொடுத்துட்டாலும் ஜெயிச்சிட்டார். இப்படி நான் நினச்சிக்கிட்டுவேன். அதனால் எனக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளே வராது, எனக்கு எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும். அப்படி தான் அன்னைக்கும் ஒரு நாள் நான் ட்ரெயினில் ஏறி ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போய் ஒரு முக்கியமான விஷயமா போனேன். அது கண்டிப்பாக தோத்துறணும்னு வேண்டிக்கிட்டே தான் போனேன். ஆனால் அங்கே போனால் என்னுடைய எண்ணம் தான் தோற்று போய் பெரிய வெற்றி, நான் என்ன நினச்சேனோ அதை விட பிரம்மாண்டமாக அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி, இதை எப்படியாவது கொண்டாடணுமேன்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். என் கையில் ₹1 இருந்தது, ஒரு வெள்ளி ₹1. அந்த காலத்தில் 1960களில் எழுதப்பட்ட கதை. அப்போ பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ₹1 எத்தனை அணா? 16 அணா. ₹1 16 அணா. உங்களுக்கு தெரியுமா சார்? அவ்வளோ வயசானவரை நீங்கள் பார்த்தா அப்படி தெரில சார். ₹1 16 அணாக்கள். இப்போ இவர் ஊருக்கு போகிறதுக்கு ₹3/4 வேணும். ₹3/4 12 அணா. இப்போ மீதி 4 அணா இருக்குது, 4 அணா இருக்குது. அதில் 2 அணாவுக்கு நல்ல பெரிய ஐயங்கார் ஹோட்டலில் காஃபி சாப்பிட்லாம். இன்னும் சந்தோஷமாக இந்த வெற்றியை நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு கொண்டாடுவோம் அப்படின்ட்டு 2 அணாவுக்கு நல்ல ஒரு காஃபி வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றார். கையில் இன்னும் 2 அணா இருக்குது, டிக்கெட்டு பணம் போக 2 அணா இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க முன்னாடி அவர் பக்கத்தில் ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் வந்து, ஐயா தர்மம் போடுங்கயான்றார். இவருக்கு இந்த பிச்சை போடுறதுல என்றைக்குமே உடன்பாடு கிடையாது. அவன் உழைச்சி தான் சம்பாதிக்கணும். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நல்ல காசுன்னு தான் இவர் எப்பயுமே நினைப்பார். யாருக்கும் இவர் பிச்சை போட்டதே கிடையாது, அதை ஆதரிக்கிறவரும் கிடையாது. ஆனால் பக்கத்தில் நின்று கண்ணு தெரியாதவர் வந்து ஐயா தர்மம் போடுங்க ஐயான்னு உடனே இவருக்கு ஏற்கனவே வெற்றியில் தான் இருக்கிறார். போன காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஒரு நல்ல காஃபி சாப்பிட்டு அதை கொண்டாடிட்டோம், மீது இந்த 2 அணா தானே போட்டோம் அப்படின்னு அப்படி அந்த 2 அணாவை கம்பீரமாக போட்டுறார். அந்த பிச்சைக்காரரை தொட்டு தடவி 2 அணானோடனே அவருக்கு சந்தோஷம். ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் நீண்ட ஆயுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகண்டு போயிடுறார். ஹாய் அப்படின்னு சந்தோஷமாக போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டரில் 12 அணாவை கொடுக்குறார். அவங்க வாங்கிட்டு சொல்கிறாங்க, நேற்றுலேருந்து 1 அணா டிக்கெட் கூடிருச்சு, இன்னும் 1 அணா கொடுங்க. பெரிய யோசிக்கிறாரு, இன்னும் 1 அணா கொடுங்கவா, என்னடா பண்ணுறது? டீயை பார்க்குறாரு, பிச்சைக்காரரு பிச்சை எடுத்துகிட்ருக்கிறாரு. நம்ம தான் 2 அணா போட்டோம்ல, அவர்கிட்ட போய் கேட்போமா, எனக்கு 1 அணா தேவைப்படுது, 1 அணா நீங்கள் வச்சுக்கோங்க, 1 அணா எனக்கு கொடுத்துருங்க, நம்ம தானே கொடுத்தோம், நம்ம காசு தானே அப்படின்னு கொஞ்சம் 2 அடி வைக்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே தோணுது, கடன் கொடுத்தா திருப்பி வாங்கிடலாம், தர்மத்தை எப்படி திருப்பி வாங்குறது, தர்மத்தை திருப்பி வாங்கினா அது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு தயங்கி நிற்கிறார். அப்போ ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, அரையணா அந்த தட்டில் போட்டுட்டு 1/4 அணா எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் வந்து 1 அணா போட்டுட்டு 1/2 அணா எடுத்துகிட்டு போகிறார். இது
இது அவங்கக்கிட்ட உள்ள காசில் ஒரு பங்கை போட்டு அதில் பாதி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. அப்போ நம்மளும் நம்ம கையிலேருந்து ஒரு அணாவை போட்டுட்டு அந்த 2 அணாவை எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு அணா கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு டிக்கெட்டு காசு கிடச்சிரும். இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், மற்றவங்களும் அப்படி செய்கிறாங்களே அப்படின்ட்டு நேராக போய் அவர் பாக்கெட்லேருந்து ஒரு அணா 12 அணாவில் ஒரு அணாவை எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த 2 அணாவை எடுக்கிறார் பாருங்க. அந்த பிச்சைக்காரர் கையை பிடிச்சிடறார். ஏன் சாமி, யாரோ ஒரு புண்ணியமா வாழ்க்கையிலே தடவை எனக்கு 2 அணா போட்டிருக்காரு, அதை போய் நீ எடுக்கிறிய சாமி ஒரு அணாவை போட்டுட்டுன்னு அப்படியே வேர்த்துருது இவருக்கு. பிச்சைக்காரர்கிட்ட மாட்டிட்டோமேன்ட்டு அந்த ஒரு அணாவையும் போட்டுட்டு மன்னிச்சுக்கோங்கன்ட்டு இங்கிட்டு நகண்டு வந்துடுறாரு. இந்த குழப்பத்தில் அவர் போக இருந்த ட்ரெயின் போயிடுச்சு. உடனே முடிவு பண்ணிட்டார், ட்ரெயினும் போயிடுச்சு, இருந்த இன்னொரு அணாவும் போயிடுச்சு, 11 அணா தான் இருக்குது, இன்னும் 2 ஸ்டேஷன் நடந்து போனோம்னா அதுக்கடுத்து இந்த காசுக்கு டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போயிடலான்னு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பின் குறிப்பு சொல்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அது நான் விட்ட ட்ரெயின், என்னைய விட்டுட்டு போன ட்ரெயின். அந்த ட்ரெயினில் அந்த காசு கரெக்டாக இருந்தால் அவர் ட்ரெயினில் போயிருப்பார். பிச்சைக்காரனுக்கு தர்மம் போட்டதுனால அந்த ட்ரெயின் அவர் மிஸ் பண்ணிட்டார். அந்த ட்ரெயின் தான் ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளான ஒரு ரயில். அப்போ என்ன, நான் செஞ்ச தர்மம் காப்பாத்துச்சா அது எனக்கு தெரியலை, ஆனால் தர்க்கத்துக்கு அப்பால் நிறைய விஷயம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ஜெயகாந்தன் எழுதணும். ஏன்னா அவருக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது, இந்த மாதிரி உள்ளதுல எல்லாம். ஆனால் நம்ம பெரியவங்க இதைத்தான் முன்னாலே சொல்லியிருக்கிறார்கள், தர்மம் தலை காக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சில விஷயங்களை விளக்கவே முடியாது, ஆனால் அதை நம்ம உட்காந்து ஒரு நிமிஷம் சிந்தித்து விட்டு கடந்து போக முடியும். போன மாதம் லாஸ்ட்டில் ஒரு நியூஸ் பேப்பரில், ஒரே நாளில் வந்த நியூஸ் பேப்பரில் அடுத்தடுத்து ஒரு செய்தி வந்தது, 2 செய்தி அடுத்தடுத்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை டைரியில் டேட்டு போட்டு எழுதிக்கிட்டேன். ஒரு செய்தி என்னென்னா, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, டெய்லி நியூஸ் படிக்கிறவங்க படிச்சிருப்பீங்க. அடுத்தடுத்து இதுக்கடுத்து இது ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 1977 மகாராஷ்டிரா இருக்குல்ல, மகாராஷ்டிரா அங்கே வந்து ஒரு 7 தீவு இருக்குது போல். அதில் மசாசோன் அப்படின்னு ஒரு தீவு இருக்கான். அந்த தீவில் 1977 ஒருத்தர் ₹7.65 கையில் வச்சுருந்துக்கிறார். ஏதோ வாங்குறதுக்காக வச்சுருக்கிறார். அந்த காலத்தில் அது பெரிய காசு, 1 கிலோ கோதுமையே ₹1 தான். அவர் ₹7.65 வச்சுருக்கிறார். 2 மர்ம நபர்கள் வந்து அதை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. உடனே இவர் பதறி போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா. அந்த கேஸு இப்போ விசாரணைக்கு வருது. எப்போ போட்ட கேஸ்? 1977 ₹7.65 திருட்டு போனதை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் அந்த மனுஷன். 50 வருஷம் கழிச்சு இப்போ போன மாதம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. நீதிபதி ஐயா பார்த்துட்டு சொல்கிறார், இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவர் உயிரோடு இருக்காரா என்னன்னு தெரில, திருடிட்டு போனவங்க உயிரோடு இருக்காங்களா என்னன்னு தெரில, அந்த போலீஸே உயிரோடு இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அரசாங்கத்திலிருந்து அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சி ₹7.65 திருப்பி கொடுத்துருங்க. இது தீர்ப்பு. அந்த காலத்தில் அவர் தொலைச்ச காலத்தில் ₹1 1 கிலோ கோதுமை வாங்கலாம். இப்போ அந்த காசை நம்ம திருப்பி கொடுத்தா, கவர்மெண்ட் திருப்பி கொடுத்தா அது எவ்வளவு? ₹7.65 தான் திருப்பி கொடுக்க போகிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் என்ன ஆனார்னு தெரில. திருடினவங்களையும் கண்டுபிடிக்கவே முடியலை. ஒன்று காவல்துறை கரெக்டாக அவங்கள கண்டுபிடிச்சிருந்துருக்கணும், இல்லை அன்னைக்கே நீதித்துறை என்ன பண்ணியிருக்கணும், வழக்கு விசாரணை பண்ணி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். 50 வருஷமாக அந்த வழக்கு நிலுவையில் கடந்து இப்போ வந்து அரசாங்கம் அந்த பணத்தை ₹7.65 கொடுங்க அப்படின்னு தீர்ப்பு எழுதி முடிச்சிட்டாங்க. இது ஒரு செய்தி. நான் எந்த கமெண்ட்டும் சொல்ல விரும்பலை. அதுக்கு கீழேயே இன்னொரு செய்தி, மத்திய பிரதேசத்தில் ஒரு செய்தி. சிந்தூர் அப்படின்னு ஒரு ஊர், இந்தூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊரை பிச்சைக்காரங்களே இல்லாத ஒரு ஊரை ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா பிச்சைக்காரங்களையும் தேடி கண்டுபிடிச்சி பிச்சைக்காரர்கள் நலவாழ்வு மையம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அவங்க தகுதிக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ, வயசானவங்களாக இருந்தால் அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்த்து சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு எல்லாரையுமே ஒவ்வொரு இடத்துல செட்டில் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா பிச்சைக்காரங்களும் அப்படி செட்டில் ஆகிட்டாங்க. மங்கிலால்னு ஒரு பிச்சைக்காரர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சா இன்னொரு ஏரியாவில் போய் திருடுறார், இங்கே துரத்துனா அங்கே போய் திருடுறார், பிச்சை எடுக்கிறார். என்னடா அந்த ஆள் இப்படி சுற்றுறாருன்னு அவரை தீவிரமாக கண்காணிச்சிருக்காங்க. அவருக்கு 3 பெரிய வீடு இருக்குது, 3 ஆட்டோ அவர் பேரில் ஓடுது, ஒரு மாருதி டிசையர் காரு டிராவல்ஸுக்கு விட்டுருக்காரு. யார்? பிச்சைக்காரர். ஒரு பிச்சைக்காரர் 3 பெரிய வீடு வச்சிருக்கிறாரு, ஆட்டோ டிராவல் விடுறாரு, மாருதி டிசையர் வச்சிருக்கிறாரு. இப்போ இவர் என்ன செய்யறதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் பிச்சைக்காரர். ஆனால் 1977 போட்ட கேஸு இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்குது. இது இன்னைக்கு
நம்ம வாழ்க்கை சூழல் இப்படி இருக்குன்னு ஒரு நாள்ல வந்த 2 செய்தி நமக்கு சொல்லுது. இது வெறும் செய்தி தானே அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. அதற்கு பின்னால் ஏதோ ஒரு அறம், ஏதோ ஒரு தர்மம் கொஞ்சம் காயப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தி கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குது. எண்ணி துணிக கருமன் துளிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயுவ விளக்க உரை செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும், துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக, தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம். கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. எண்ணி துணிக கருமன் துளிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயுவ விளக்க உரை செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும், துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக, தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம். கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. எண்ணி துணிக கருமன் துளிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயுவ விளக்க உரை செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும், துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக, தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம். கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. எண்ணி துணிக கருமன் துளிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயுவ விளக்க உரை செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும், துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக, தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம். கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. எண்ணி துணிக கருமன் துளிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயுவ விளக்க உரை செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும், துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக, தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம். கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. எண்ணி துணிக கருமன் துளிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயுவ விளக்க உரை செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும், துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக, தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம். கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. எண்ணி துணிக கருமன் துளிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயுவ விளக்க உரை செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும், துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக, தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம். கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. எண்ணி துணிக கருமன் துளிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயுவ விளக்க உரை செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும், துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக, தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம். கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. எண்ணி துணிக கருமன் துளிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயுவ விளக்க உரை செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும், துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக,
தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம். கலைஞர் விளக்க உரை. நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. எண்ணித் துணிக கருமன் துணிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயுவ விளக்க உரை. செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும், துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக, தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம். கலைஞர் விளக்க உரை. நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு.